பில்டப் வேற. அதெல்லாம் ஒரு சரி பாட்டுன்னு ஒரு கேட்டு. நிமிஷம் வராரு. இல்ல நம்ம ஆளுங்க ஐப் ஏத்துறாங்களே போய் கேட்டு வராரு. கேட்டு வா சீக்கிரம் வா. சரி, நாளைக்கு நம்ம செல்லாக்குட்டி சல்லு பாய் படம் ரிலீஸ் ஆகுது, யாராவது போவீங்களா? யாரு? சிக்கந்தர் சல்லு பாய். சிக்கந்தரா? இல்ல எந்த ரொம்ப மட்டமான ப்ரீ புக்கிங்க போயிட்டு இருக்க. எனக்கு நீ சொல்லிதான் தெரியும். அப்படி ஒரு படமும் இருக்காளா ப்ரோ? ஏஆர் முருகதாஸ் ஆமா, டைரக்டர். நீ சொல்லிதான் எனக்கு அப்படி ஒரு படங்கிறதே தெரியும். நீ சொல்லலாம் அது கூட தெரிஞ்சிருக்காது. பண்ணா சல்மான் படமே இவ்வளவு மட்டமா புக்கிங் போயிட்டு இருக்கு. சொல்லு பாய். நம்ம எம்பூரானுக்கே நல்ல புக்கிங் போயிருந்துச்சு, இவனுக்கு இன்னும் புக்கிங்கே போல. நீ போய் புக் பண்ணிட்டேடா அப்படின்னாவ? இல்ல அவன் எவன் போவான்? என்னடா நீங்க வந்து ப்ரொமோஷன் பண்ணுகிற, நீயே போலன்னா எப்படி? ப்ரோ நான் சும்மா பேசுறேன் ப்ரோ. காசு வாங்கிட்டியா? காசு வாங்கிட்டாங்க பாட்டி. காசு வாங்கிட்டேன். அவன்லாம் எவன் போவான்? நானே வீரதர சொல்றதான் போலான் தான், கொஞ்சம் கையில இன்ஜுரி ஆயிடுச்சு. அப்படி கையாடா முக்கியம், வாயிலாண்டா இன்ஜூரி முக்கியம் ஆகிற அளவுக்கு கைய கத்துறதுக்கு. வச்சு என்ன பண்ணுவோம்? அது நேத்து சொன்னல. ஆமா நேத்து சொன்னார்ல. நேத்து சொன்னேன் மறந்துட்டு. மிஸ் நோட்ல கைய உள்ள விட்டேன் யோ டோர்ல. இந்த பாட்டு யாரையா படத்துல யூஸ் பண்ணலாம்னு சொன்னது? இல்ல இந்த பாட்டை ஆதிக் படத்துல யூஸ் பண்ணலாம். அதான் சினிமா இல்ல படத்துல யூஸ் பண்ணக்கூடாது. சினிமா படத்துல நம்ம பையன் எவனோ ஒருத்தன் என்ன டேக் பண்ணிட்டு போய் பார்த்துட்டு சொல்லு ப்ரோ, வெயிட்டிங் ஃபார் யுவர் ரிவ்யூ எனக்கு டேக் பண்ணிட்டு இதுல. இது வேற சரி, ஒருத்தன். லைஃப் டைம் எவ்வளவு ப்ரோ அடிக்கும் அலெக்ஸ் ப்ரோ ஜிபியு? தெரியாத 200 அத 200 இல்ல விடுங்கடா, நீ 40 வேற தான். அதே கேட்டுனுக்குற. எத்தனை டைம் டா கேப்ப? ப்ரோ நீ ஏன் அந்த படத்தை ஓட்டுற போல இருக்க ப்ரோ? முதல்ல காசு இல்ல வாங்கிட்டானு அவனுங்களே கண்டுக்கல. எல்லாம் ஐபிஎல் பேசுறானுங்க, அரசியல் பேசுறானுங்க. இதை தாண்டியதான் வேற ஏதோ ஒன்று தான் போயினுக்குது. எவனை கண்டுக்கல. வீர தீர சோரன் படத்தை பத்தி பேசுறானுங்க. அதான் அவங்களே கண்டுக்கல விடு. இல்ல அதுல என்ன டேக் பண்ணிட்டு போய் பாத்துட்டு வாங்க ப்ரோ, வெயிட்டிங் ஃபார் ரிவ்யூ டேக் பண்ணிட்டு வேற போட்டிருக்காரு ஒருத்தர் போஸ்ட். இந்த பாட்டை ஒருத்தர் படத்துல வேற போடலான்னு சொல்லியிருக்காரு. அவரு எங்க இருக்கிறாரு அந்த நல்லவரு? ஐயோ பா, ரொம்ப நல்ல கேரக்டர் ப்ரோ நீங்க. ஆனா அலெக்ஸ் ப்ரோ, இந்நேரம் நம்பால் மட்டும் அரசியல் வராம சைலண்டா இந்த மாளவிகா மோகன் பத்திலாம் பேசிட்டு. ஆனா நீ யாரு தெரியுமா? வேணாம். என்ன சென்செக்ஸ் ரிப்போர்ட் மாதிரி அதான் பர்சன்டேஜ் எல்லாம் போட்டிருந்தாங்க. அந்த ஸ்டாலினுக்கு வந்துட்டு 28%, அதான் இவ்வளவு இதெல்லாம் போட்டிருந்தாங்க. யோ அலெக்ஸ், அதெல்லாம் நீ என்ன சொல்றேன்னு புரிய மாட்டேங்குது. என்னன்னோ சொல்லுங்கிற 28%, 30%. நீ என்ன இந்தியா டுடேல போட்டிருந்தாங்க. அது எப்படி ப்ரோ எந்த கணக்குல சி ஓட்டர்ஸ்ங்கறாங்க? இல்ல இது ஒரு பெர்சன்டேஜ் மாதிரி தான். ஒரு சிஎம் மட்டும் தான் இது. அலெக்ஸ் நானே 10th ஃபெயில், இதெல்லாம் பார்க்க வச்சா எப்படியா புரியும்? இதுவே புரியாது அவனுக்கு. ஏன் பர்சன்டேஜ் கூட புரியலாம். உன்னெல்லாம் பால் இவனுக்கு ஏதாவது மளிகை கடையில கணக்கு எழுத கொடுங்கடா. நானே மேக்ஸ்ல வீக், என்னை விட வீக்கா இருக்கான் பாத்தியா? பர்சன்டேஜ் கூட தெரியல. சரி விடு. ஆனா இப்ப இருக்கிற பர்சன்டேஜ் படி பார்த்தாலும் அதான் இது ஒரு தோராயமா போட்டதுதான். ஆனா அப்படி பார்த்தா அண்ணாமலைக்கும் பழனிசாமிக்கும் தான் டிஃபரெண்டான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா ஏடிஎம்கேல வந்துட்டு வைத்தியக்காரனுக்கு ஓட்டு போடதா செய்வானுங்க. கூட வந்துட்டு விஜய்க்கும் இது இன்க்ரீஸ் ஆகும் வாய்ப்பு இருக்குது. அவனுங்க சைட்லயும் டிக்ரீஸ் ஆகலாம், இல்ல இன்க்ரீஸ் ஆகும். இல்ல இதெல்லாம் ஏஎம்கே சைடு பார்த்தா என்னடா ஸ்ட்ராங்னு பார்த்தா இந்த கிராமப்புற பகுதிகளுக்கு பத்தியா அவனுக்கு சைடுல கொஞ்சம் ஸ்ட்ராங் ப்ரோ. அவங்களுக்கு கட்சில இல்ல ப்ரோ, அந்த சின்னம் தான் ப்ரோ. ரெட்டல அவ்வளவுதான். ரெட்டலன்ற சின்னனால கிராமப்புற பகுதியில கொஞ்சம் ஓட்டு அடிப்பாங்க. என்கிட்ட 2-3 பேர் அப்படிதான் சொன்னாங்க. இதெல்லாம் நம்பாதியா? யோ அலெக்ஸ், இத போய் ஒரு போஸ்டா போட்டு வச்சிருக்கிற பாத்தியா நீ? இந்தியா டுடேல தான் போடுறாங்கப்பா. அவனுங்க டைம் பாஸுக்கு டிஆர்பிக்கு ஏதோ ஒன்று போட்டுனுக்குறானுங்க. நீயும் அத்தனை நம்பி பாத்துனுக்குற. என்னாச்சு? எவனோ பர்சன்டேஜ் போட்டிருந்தாங்கல்ல,
இல்ல இல்ல அது பர்சன்டேஜ் ப்ரோ. அவனுக்கு அவனே கால்குலேட் பண்ணி அவனுக்கு அவனே போட்டுக்கணும். அத நம்ம ஒண்ணு நம்பி நான் அதை பாக்குறது வந்து தப்பான ஒரு என்ன விஷயம். என்ன என்ன புரியல, என்ன பர்சன்டேஜ்? ப்ரோ இப்பதான் வந்தேன். இந்த சி ப்ரோ ஓட்டர் பர்சன்டேஜ் ப்ரோ இந்தியா டுடேல பர்சன்டேஜ் போட்டிருந்தாங்க ப்ரோ. இதுவா? யா டிஎம்கே ஆ டிவிகே இது? ஆ ஏய் பாவி, என்னடா எப்படி பேசுறீங்க? சரி, அது நம்புறமோ இல்லையோ, ஓகேவா? அவன் ஆனா வாய்ப்பு இருக்கு. 100% வந்து கதை அடிக்க முடியாது அவனால. ஆமா சரியா? கரெக்ட். அவனால கதை அடிக்க முடியாது. ஏன்னா ஒரு நேஷனல் மீடியா. ஆமா நேஷனல் மீடியானா நீ சும்மா கதை அடிச்சானா அதை கோட் பண்ணி அவனை போட்டு தள்ளிடுவானுங்க. அவனை போட்டு தாளிச்சிருவானுங்க. அடிச்சு அதெல்லாம் பண்ண தான். முடியாது. ஸோ அவனால வந்து இந்த மாதிரிலாம் ஜஸ்ட் வாயில வந்ததெல்லாம் உருட்டிட்டு போக முடியாது. அவன்கிட்ட அட்லீஸ்ட் 50% அதுல வந்து எவிடன்ஸ் இருக்கும். அந்த எவிடன்ஸை பேஸ் பண்ணி சொல்லியிருப்பான். ஒண்ணு. ரெண்டாவது வந்து அவனுங்களுக்கு எதுக்குடா தலைவலி நம்மளை பத்தி பெருமையா பேசணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆமா அவனுக்கு என்ன என்ன அவனுக்கு என்ன இது இருக்கு? ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு விஷயம் சொல்றேன். சன் டிவி, ஜெயா டிவி, எல்லாம் எத்தனை டிவி இருக்குது இங்க உட்காந்துக்கிட்டு. இவனுங்களுக்கு டிஆர்பி வராது, அவனுக்கு வந்துருமா? ஒரே நைட்ல அவனுக்கு நம்ம சம்பாதிச்சு கொடுத்துட போறோமா? எத்தனை மிஞ்சி போனா எவ்வளவு வியூஸ் வரும்? லேக்ஸ்ல வருமா? அது ஒன்றும் அவ்வளோ பெருசா கன்வெர்ட் ஆகாது. அவனுக்கு தேவை எலெக்ஷன்ல என்ன பண்ண போறோம், அந்த எலெக்ஷனை நோக்கி என்ன போதோ அதை நியூஸ் பண்ணும். அதுதான் ஒரு நியூஸ் சேனலோட இதுவா இருக்கும், ரோலா இருக்கும். ஸோ இது நீ நம்புறியோ நம்பலன்றதெல்லாம் விட்டுட்டு 50% வந்து அதுல வந்து அவங்க கிட்ட ப்ரூஃப் இருக்கும். ப்ரூஃப் இல்லாமலாம் அவனால அடிக்க முடியாது. அது முதல்ல கான்செப்ட் வச்சுக்கோங்க. இது வந்து இதெல்லாம் நம்மளுக்கு ப்ளஸ் பாயிண்ட்ரா. இதை வச்சுதான் நம்ம பேசுறோம். நீங்க எப்படி பேசுறீங்க? அடப்போவீங்களா? இதெல்லாம் ப்ளஸ் பாயிண்ட். இதுல நீ ப்ரோ யார் இல்ல சொன்னாலும் வேலூரா நம்புவேன்னா? ப்ரோ? ஒரு நிமிஷம் இல்ல ப்ரோ ப்ரோ நாளைக்கு. நீங்க வேலூரா ப்ரோ? யார் வேலூர்? அவர்தான் பிரணவ் ப்ரோ. பிரணவா மான்ஸ்டர் பேசுனது? சொல்லுங்க, கூப்பிட்டீங்க. வேலூரா ப்ரோ? ஆமா ப்ரோ. மான்ஸ்டர் அப்போ பேசுனது நான் பிரணவ் ப்ரோ தான். எனக்கு மைக்கு பிளிங்க் ஆகின்னு இருக்குதுங்க எனக்கு, அதனால அவர்கிட்ட கேட்டுக்கிறேன். இல்ல 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 நம்ம எலன் மாமாவை தான் கேட்கணும் இப்போ. சரி, இதெல்லாம் ப்ளஸ் பாயிண்ட்ரா. இதெல்லாம் வேலூர் வந்து சொன்னீங்க, நீங்க என்ன இதெல்லாம் யாரு? வந்து ஷேர் இங்க பண்ணுங்க. வேற யாரு? இதெல்லாம் வந்து நீங்க பப்ளிஷ் பண்ணுங்க. நம்மளுக்கு வந்து இல்ல இதெல்லாம் நான் வந்து நான் ஒன்று சொல்றேன். இந்த மாதிரி டேட்டாலாம் நீ ஒரே நைட்லயும் இல்ல ஒரு நாள் இல்ல, நீ எடுத்துக்கோ, நீ 1 வீக் கூட எடுத்துட்டு போய் நீ டேட்டா சர்வே எடுத்துட்டு போய் நீ போஸ்ட் பண்ண, உன்னை யாராவது நம்மள யாராவது நம்புவானுன்ற? மாட்டாங்க. அவன் சும்மா போடுவான்டான்னு. நீ ஒரு வாரம் கஷ்டப்பட்டு எடுத்து போட்டாலே என்ன சொல்லுவானுங்க? அங்க அவன் அப்படிதான் கட்சிக்காரன்டா, போடுவாங்க. அதனால தான்டா போடுவான். அவன் போயிருக்க கூட மாட்டான், வீட்டை கூட தாண்டி இருக்க மாட்டான், அதான் போடுவான்னு பாருங்க. இது எல்லாருமே ஆமா பண்றதுதான். இந்த மாதிரி மீடியாஸ், இந்த மாதிரி ஒரு என்ன சொல்லுவானுங்க, ஒரு நடுநிலையான பத்திரிகையாளர்கள் போட்டாதான் கொஞ்சமாவது எல்லாருக்கும் போய் அது சேரும், நம்ப ஆரம்பிப்பாங்க. ஸோ ஆமா ஆமா இதெல்லாம் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லு. ஸோ இதெல்லாம் தயவு செஞ்சு ஸ்ப்ரெட் பண்ணுங்க. இதை பத்தி பேசுங்க. இப்பவே 18 வந்துட்டோம். இன்னும் நம்ம ஆள் ஃபீல்டுக்கு வந்தா அது இன்னும் 24 அது 25 கன்வெர்ட் ஆகும். அப்படிலாம் பாசிட்டிவா இன்க்ரீஸ் பேசி ஆகும். பாசிட்டிவா பேசி நம்ம தான் பேசி விடணும். நம்மளே இதை நம்ப வேணான்றீங்க. அடப்புவீங்களா? ப்ரோ இது இப்போ இவ்வளவு நம்ம நேரம் இந்த மாதிரி நியூஸ் தான் இவ்வளவு கொஞ்சம் நேரம் மாஸ்டர் தான் நல்லா பேசிக்கிறாரு. ஆமா எனக்கு பிரணவ் பேரு அவர் பிளிங்க் ஆகுது ப்ரோ மைக்கு. என்ன ப்ரோ எலான் இது மாஸ்க் என்னை மாமா பத்தி தான். இல்ல இல்ல பேசுறீங்க? இல்ல இல்ல இது கேட்டேன் இது ப்ரோ. இது இல்ல இது பரவாயில்ல. ஒரு டைம் வந்துட்டு ஸ்பேஸ்ல வந்துட்டு சண்டை ஆச்சு, அலெக்ஸ் ஒரு வேற ஏதோ ஒரு அப்ப அந்த ஸ்பேஸ் சைக்கிள் எடுத்துன்னு வாயா, நம்ம போலாம். கேக்குதா? சைக்கிள் எடுத்துன்னு அதான் வாயா, எலன் நான் மாமா வந்துட்டு வீட்டுக்கு போலாம். என் மைக் ஆன்ல இருந்தது, ஒரு 2 பேரும் மைக் ஆன்ல இருந்தது. கேக்குதா? கேக்குது கேக்குது ப்ரோ. சொல்றா. கேக்குது. இல்ல கொஞ்சம் சுந்தருக்கு அக்செப்ட் பண்ண பக் ஆகுது. இல்ல இல்ல சனியா உள்ள இல்ல போந்தாலே இல்ல பக் ஆகுது. இல்ல இல்ல நீ சைக்கிள் எடுத்துன்னு வா, நம்ம எலன் மாமா வீட்டுக்கு போலாம் ஃபர்ஸ்ட். இதெல்லாம் நம்ம ஒரேடியா பேசப்பட்டதான் கரெக்டா இருக்குது இதெல்லாம். ப்ரோ மேல ஷேர் பண்ணது எனக்கு காட்டவே இல்ல. அலெக்ஸ் ப்ரோ மேல ஷேர் பண்ணதை டெலிட் பண்ணிட்டாரு ப்ரோ அவரு. அது முன்னாடில இருந்து காட்டவே இல்ல. சொல்லலான்னு பாக்குறேன், இல்ல எனக்கு மட்டும் தான் காட்டலையா அப்படின்னு நினைச்சு நான் விட்டுட்டேன். ஷேர் பண்ணி அலெக்ஸ் மறுபடியும். இல்ல முன்னாடி இங்க ஷேர் பண்ண நல்லா பேசிட்டு இருந்தீங்களா, அப்பவே காட்டல. வெளியே போயிட்டு உள்ள சுந்தர் ப்ரோ வந்திருக்காரு. பக்கா இரு இருக்கும். இரு செலிபிரிட்டி சுந்தர் வந்திருக்காரு, எல்லாரும் வணக்கம் வைங்க. ஏன்டா நீ இப்ப வேற யாரு பாது பேசுறது? யாரு பாது ஹலோ சரி, பயமா சிரிச்சது? வேலூர்னு கேட்டே, என்ன வேலூர்ல என்ன இருக்கு அப்படி? ஐயோ, நானும் வேலூர் தான், அதனால கேட்டியா? பிரணவ். நான் ராணிப்பேட்டியா, ஹலோ இப்ப அதனால கேக்குதா? கேட்டியா? யார் வேலூரு? வே- நான் மொத ராணிப்பேட் மொத ப்ரோ. வேலூரே இல்ல, நீ வேற மாவட்டம். ஏய் நீயே வேற மாவட்டம், இல்ல வேலூர்னு சொல்லுகிற. இல்ல நான் வேலூர் இல்ல, யாரோ வேலூர். நாங்க யாரு ஐயோ, ப்ரோ இது? வேலூருக்கு ராணிப்பேட்டை எவ்வளவு ப்ரோ தெரியும் டிஃபரன்ஸ்? அவன் 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 ஏமாத்திட்டு இருக்கான் ப்ரோ. ராணிப்பேட்டைக்காரன் ப்ரோ அவன்.
அப்படின்னா ரோனு நான் நல்லா கிட்டதான். ஆக்சுவலா நான் இருக்கிறது வல்லக்கோட்டை, வேலை செய்யறதுனால இங்க வந்திருக்கேன். ஸோ நேட்டிவ் வந்து வேலூர். சத்வாச்சாரி. ப்ரோ அப்துல் ஹக்கீம் ப்ரோ காலேஜ் உங்க தான் bro ஊர்ல நல்ல காலேஜ். டேய் சுந்தர உனக்கு அக்செப்ட் பண்ணி எவ்வளவு பக் வருது பாரு. இப்பதான் வந்தேன். ஆமா அச்சு பக்கா வெளி தொத்தி என்ன பக்? அலெக்ஸ் அச்சு வெளி தொத்தி அவனை. நான் ஏதோ இல்ல இந்த சொல்லுவோம் என்ன பாத்தியாதான் என்ன பக் மாமே? ஏதோ ஒரு பீடடா நீ அவனுக்கு ஜிபி போடா எதுக்கும் படம் உருப்பிடுதான்னு பாப்போம். சரி ஏய் இருக்கட்டும். ஜிபி இல்ல எல்லாம் நம்ம பையா இருக்கான். நான் இல்ல இப்போ மைக்க நம்ம பத்தி பையா இல்ல இருக்கான். இல்ல மைக்க பத்தி பேசணும்ல. ஒரு டைம் வந்துட்டு ஒரு ஃபேன் வார் சண்டே ஆகின்னு இருந்தது. 2-3 பேர் மைக் ஆன்ல இருந்தது. என் மைக்கா நார்மலா ஆன்ல தான் இருந்தது. அப்ப நான் வெளியே இருந்தேன். வெளியே இந்த பைக்ல இருந்தேன். இது இருக்கும்போது நான் கேட்டுன்னு சிரிச்சுன்னு தான் இருந்தேன். இல்ல சண்டைலாம் போயிருந்தது. அதுக்கு அந்த ஸ்பேஸ் முடிஞ்சிருச்சு. ரெக்கார்டிங்லாம் ரெக்கார்டிங் போடுறானுங்க. கீர்த்தனை ரெக்கார்டிங் எப்படி இருக்குதுன்னா நான் திட்டுற மாதிரி இருக்குது மைக்கு டே என் குரலே இல்லடா அது என் குரலே எப்படி இருக்காதா இதுல கீழே கீழே அவனுங்க வேறதான் என்ன மேட்ச் என்ன ஏதுன்னு தெரியாம ஏன் அட்டாக் பண்றானுங்க. டேய் நீ ஸ்பேஸ போடுற இல்ல வரேன். இல்ல 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 அதான் சைக்கிள் எடுத்துக்கோ எலன் மாமா வீட்டுக்கு போலாம். எலன் மாமாவும் 2-1 பார்க்க விடக்கூடாது இன்னைக்கு. இல்ல அதுல இருந்து அதுல இருந்து இன்னைக்குமே ஏதாவது சண்டை ஆயிடுச்சுன்னு இனிமே மியூட்ல போயிடணும். இல்ல ஒண்ணு நம்ம திட்டணும் இல்ல மியூட்ல போயிடணும். அதான் மைக்கு சும்மா ஆன்ல இருந்தாலே இதை ரெக்கார்ட் பண்ணும்போது அதான் திடீர் பக்குல மாத்தி அது காட்டுது. ஏதாவது காத்து அடி போறது பைக்ல போறல காத்து ஏதாவது அடி ஏறுது அந்த மாதிரி ஏதாவது காட்டுது. அதான் இந்த மூதேவிங்க நான் தான் திட்டுறதுன்னு நினைச்சுன்னு. இல்ல அது ப்ரோ டெக்னிக்கலா அதுக்கு வந்து ஒர்க் பண்ணா வேலூர்ல கரெக்டா இருக்கும். ப்ரோ வேலூர்ல சொல்லுங்க ப்ரோ. ஆக்டோபஸ் பர்கர் அப்படின்னு புதுசா லான்ச் பண்ணிருக்காங்க. ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ ஆக்டோபஸ் பர்கர் ப்ரோ ப்ரோ நான் கறியெல்லாம் சாப்பிட மாட்டேன் ப்ரோ. சொல்றது கேளுங்க ப்ரோ. இங்க சாப்பாடு சாப்பிடறதுக்கே டைம் இல்லைன்னா நீங்க ஆக்டோபஸ் பர்கர் வேற சாப்பிட சொல்றீங்களே ப்ரோ. கிட்டன் அது உன்ன மாதிரி ஆனா வேணாம் விடு. அவரு பாத்தியா வேலூருக்கு ஏதோ 2-3 பெருமை இருக்கு. அந்த பெருமையில நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அதையும் கட்டையா போடுறீங்களா? ட்ரை பண்றேன் ப்ரோ, பரவாயில்ல ப்ரோ, நல்லா இல்ல ப்ரோ இருக்கு ப்ரோன்னு எல்லாம் கேக்குறீங்களா? இல்ல வெஜிடேரியன்ல ஏதாவது இருந்தா சொல்லுங்க போய் ஒருத்தன் சாப்பிடலாம். நான் வந்து நான்வெஜ்லாம் சாப்பிட கறி மாட்டேன். சாப்பிட மாட்டேன். ஒருத்தன் எனக்கு சாப்பிடவே டைம் இல்ல. எப்படி பேசினாலும் பிளாக் பண்றீங்களாடா? ஏன்னா ஏன்டா இல்ல இவனுங்களுக்கு இப்பதான் சோறோட அருமை தெரியும். இதெல்லாம் எப்படி சொல்றது, இந்த மாதிரி டிஃப்ரெண்டாலாம் சாப்பிட மாட்டானுங்க. ப்ரோ வெஜ்ஜில் ஏதாவது டிஃப்ரெண்டா சொல்லுங்க ப்ரோ, ஓடி போய் சாப்பிடலாம். இல்ல இல்ல ப்ரோ வெஜ்ஜில் வெஜ் எல்லாம் வந்து ஒரு நிமிஷம் இல்ல ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இல்ல இரு மான்ஸ்டர் மேரேஜ் டாபிக் பேசியிருந்தோம்ல. ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு என்ன மாதிரி சிங்கிளா இருந்து அதான் பேங்க் பேலன்ஸ் ஏற்றி ஊரை சுத்தலாம். பீயிங் சிங்கிள் இஸ் த பெஸ்ட்னு. எவ்வளவு வயசு வரைக்கும் சார் சொல்லுவேன். இதெல்லாம் வந்து எவ்வளவு வயசு வரைக்கும் நான் சொல்றேன். சி பீயிங் சிங்கிள் குட் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது நீங்க தப்பு தான் பண்றீங்கன்ட்டு இப்ப புரியாது. அபோவ் 40 மேல புரிஞ்சிடும். கரெக்ட் ப்ரோ. கரெக்ட் இல்ல ஒரு நிமிஷம் எனக்கு காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ல தெரிஞ்சு சொன்னா கேட்கணும். இல்ல அலெக்ஸ் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் வந்து ரொம்ப 30க்கு மேலே கஷ்டம் அது. ரொம்ப இல்ல அடி அலெக்ஸ் வாங்குனது. அது ஒரு இல்ல பெரியவர் மாஸ்டர் பேசும்போது ப்ரோ குறுக்க ஒரு பேசாத. நிமிஷம். அது 40 இல்ல 30க்கு மேலே கஷ்டம் தான் அது. இல்ல கீர்த்தனை பெரியவருன்ட்டான். கீர்த்தனை சுந்தரி இந்த நடுவுல என்ன போட்டு அடிக்கிறது. ரெண்டு பேருமே பெரியவங்க தான். இல்ல நான் மியூட்ல போறேன், நீங்களே பேசுங்க. சரி நான் என்ன சொல்லுவேன்னா அபோவ் 40 புரிஞ்சிடும். ஏன் சொல்றேன் பேரு, நீ எவ்வளவு ஹெல்த் கான்சியஸா இருந்தாலுமே 40 தான் உன்னோட ஆக்டிவ் ஸ்ட்ரக்சரே. ஹியூமனோட பாடி நேச்சரே வந்து 40 தான் வரையும் உன்னால நேச்சரா ஆக்டிவா இருக்க முடியும். உன் டெஸ்டோஸ்டெரான் வச்சுக்கின்னு நீ அப்படியே சல்லு புல்லுன்னு விளையாடி ஜாலியா இருக்கலாம். 40க்கு மேல எல்லாம் டவுன் ஆயிடும். நீ இன்ஜெக்ஷன் இல்ல ஒரு நிமிஷம் இல்ல இப்ப கிங்க நினைப்பாரு அப்ப 46 வச்சு நக்கல் பண்றிய நீ என்ன கிங்க வச்சுக்கின்னு சபையில 46 வயசு அவருக்கு. அது என்ன ப்ரோ சல்லு புல்லுன்னு புரியல, என்னது அது புது லாங்குவேஜா? ஏதோ டபுள் மீனிங்ல சொல்றான். அந்த டபுள் மீனிங்ல சொன்னா நீ ஒரு நிமிஷம் இல்ல இது சிங்கிள் மீனிங் தான். முதல்ல இது எப்படி தெரியுமா, இருக்கிற வரைக்கும் தான் நான் டீடைலா சொல்ல முடியும். புரியுதா? இல்ல ஆக்டிவா இருக்கு எப்படியோ வச்சுக்கோங்கடா. அதுலயே டபுள் மீனிங் இல்ல ஒரு மோட்டிவேஷனல் குவாட்ஸ்ல இருக்குமே. அதாவது சின்ன வயசுல இல்லடா ஒரே ஒரு
ஒரே ஒரு கான்செப்ட் தான். மேலுக்கு வந்து எப்பயுமே ஸ்பெர்ம் வந்து ப்ரொடியூஸ் ஆயிட்டே இருக்கும். இங்க வந்துட்டு பயாலஜி கிளாஸ் நடத்தல தம்பி, மியூட் போட்டது காரணம் தான். செருப்பால டேய் அடிப்பேன். டேய் என்னடா பண்றீங்க? யோ யோ அதான் டாபிக் இல்ல மாத்தீங்க, இல்ல டாபிக் மாத்தியா? சொல்றதான் இல்ல Topic ஒரு நிமிஷம். biology. இப்ப இல்ல, இல்ல, இல்ல இப்ப தெரிதா இந்த பீடை ஏன் சேர்க்கலன்னு. நாங்க சொல்றது யோ, இல்ல சுந்தரு. இல்லடா டேய், ஒரு நிமிஷம் டேய், சரி. டேய் பேச இது- விடுறா டேய். நான் சொல்றது என்னன்னா, இப்போ நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது பார்த்தா பணம் இருக்காது, ஆனா வந்துட்டு டைம் இருக்கும், கூட வந்துட்டு நீ அவ்வளவு என்ஜாய் பண்ணிருப்ப. நான் இப்போ அப்புறம் quote அதான் சொல்ல இரு ஆரம்பிச்சிட்டான். இல்லடா அதான் என்ன ஒண்ணும் என்ன இல்ல, philosophy சொல்ல குவாட்டு தான்டா வாழ்க்கை. பயாலஜி எடுக்காதே கோட் சொல்ல இல்ல ஆரம்பிச்சு. இல்ல பயாலஜி தான் தப்பு. உன்னை தூய்மை நட் ரோட்ல என்ன பண்றது அசிங்கமா திட்டுறாரு. அப்புறம் இல்ல இப்ப மேட்ரு கேளு. அடல்ட் ஏஜ் வந்துச்சுன்னதுக்கு நம்மளுக்கு டைம் இருக்காது. மேட்ரு தான் மேட்ரு. இல்லடா அடல்ட் ஏஜ் வந்துட்டு உங்க மேல டைம் இருக்காது, உங்ககிட்ட மணி இருக்கும். அது ஆமா, அது உண்மையிலே அதெல்லாம் அதுக்கப்புறம் இது இருடா, எல்லாமே சரிடா, இருக்கும். இருடா. நான் அப்படி கூட நான் வயசாயிடுச்சுன்னா நினைச்சேன். ஹெல்த் இருக்காதுடா, ஆனா எல்லாமே இருக்கும். இன்னொன்னு சொல்றேன். நான் வந்து இதுக்கு எக்ஸாம்பிளாவே சொல்றேன், ஓகேவா? என்னோட ஏஜ், என் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே மேரிடு. நாங்க வந்து ஒரு டைம்ல இப்ப நீங்க என்ன ஃபீல் பண்ணுவோம், நீங்க பசங்கன்னா ஃபோன் பண்ணி வா மச்சான் வெளில போலாம், சாப்பிட போலாம், நைட் அவுட் போலாம், இது எல்லாமே ஒரு டைம்ல டெய்லி ரெகுலரா பண்றவங்க நாங்களாம், ஓகேவா? டெய்லி மீட் பண்ணுவோம். சாட்டர்டே சண்டேனா நாங்களே பசங்க ஃப்ரெண்டு வீட்டிலே போய் குக் பண்ணுவோம். எங்க ஃப்ரெண்டோட அப்பெல்லாம் வந்து டிஃபென்ஸ்ல இருக்காரு. ஸோ பயங்கரமா இருக்கும் நான்வெஜ் அது இதுன்னு. அவன் ஏதாவது கேட்டானா, இன்ட்ரெஸ்டிங்கா ஏதாவது கேட்டானா, நாங்க போய் வாங்கிட்டு அது எந்த ஏரியால போய் வாங்கிட்டு வருவோம். அந்த மாதிரிலாம் பண்ணுவோம். சூப்பரா இருக்கு. ஒருத்தனுக்கு கல்யாணம் ஆச்சு எங்க குரூப்ல ஃபர்ஸ்ட். ஒருத்தன் மிஸ் ஆனா எங்க குரூப்ல. அப்படியே லைனா பாத்தீங்கன்னா நாங்க ஒரு 7 பேர்ல 6 பேர் ஆயிடுச்சு, ஓகேவா? இது வந்து நான் உனக்கு சொன்னல எப்ப ஒரு பெரியவர்னு. நீங்க சொல்லி முடிக்க bro, நான் பெரிய சொல்றேன் விளையாடா. மாஸ்டர். இப்போ உனக்கு எப்ப தெரியுமா வந்து உனக்கு அடி தெரியும், அடி தெரியாது உனக்கு அது ஃபீல் புரியும். எல்லாம் நீ இப்போ ஃபோன் பண்ணும்போது ஒரு வேலைன்னு எந்த அடி? சொல்லுவானுங்க, ஐயோ வேலை மாஸ்டர், இருக்குன்னு. இப்ப நீ சொன்ன பாத்தியா, சேம் தான் இங்கேயும். ஒரு வேலை காலத்துல இருக்குன்னு. ஒரு காலத்துல ராணிப்பேட்ல இருந்து பெட்ரோல் போட்டுன்னு காஞ்சிபுரம் ஒயிட் கேட் வரையும் போயிருந்தோம். எதுக்கு போனோம்னு எங்களுக்கே தெரியாது, சும்மா எங்களுக்கு ரிட்டர்ன் நம்மளுக்கே போயிட்டு தெரியாது, சும்மா போனுங்க, ஏதோ சும்மா ஒண்ணு போவோம், சொல்லிட்டு ஜூஸ் குடிச்சிட்டு எல்லாம் வந்திருப்போம். அந்த மாதிரி இருந்துட்டு இப்போ எல்லாருமே அவங்கவுங்க ஒர்க் பார்த்துன்னு போயிட்டானுங்க. இது கரெக்ட் தான் நீங்க பாண்டிச்சேரிலாம் சொன்னது. நானு சும்மா கார் எடுத்துட்டு உட்காந்து போட்டுவோம்டா. இதனால நாட்டுக்கு என்ன சொல்ல வரீங்க? பாண்டிச்சேரி இல்ல சொல்ல என் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு கூடாதுன்னு சொல்ல வரீங்களா? சொல்ல வரது அது அப்படின்னு இல்ல கிடையாது. bro. ஒருத்தர் கேட்டார்ல சிங்கிளா இருக்குது பெஸ்ட்னு, நான் என்ன சொல்றேன், 40 வரையும் சூப்பரா இருக்கும், உனக்கு பிடிச்சத பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். 40க்கு மேல உன்னோட பாடி டவுன் ஆகும், ஒரு மாதிரி எனர்ஜி டவுன் ஆகி நீ வந்து வீக்கா ஃபீல் பண்ணுவ பாரு. அப்போ உனக்கு உண்மையாவே சொல்றேன், நீ பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு நினைப்ப. நீ 40ல போயிட்டு நீ கரெக்ட் பண்ண முடியாது. 20ல போய் நீ 40 வயசுல போயிட்டு உன் 20 வயசுலயே ஸ்டார்ட் பண்ண விஷயத்த போய் நீ கரெக்ட் பண்ண முடியாது. ஆல்ரெடி 25ல பண்ண வேண்டியது நம்ம பசங்க 30-35 தம்பியுடையான் பயாலஜி, படைக்க அஞ்சான். மறுபடியும் பயாலஜி கிளாஸ் சுந்தர் ஆரம்பிச்சிட்டாரு. யாரு ஏய் இவன் 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 எங்க சுத்தினாலும் அங்கதான் வந்து நிக்கிறான்டா. ஆமா ப்ரோ 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 முதல்ல இந்த 40 இயர்ஸ் அந்த கான்செப்ட விட்டு தொலைங்க இல்ல ப்ரோ. ஒரு இது சுந்தர் போத சுந்தர் ஒரு ரீல் சுந்தரகே பாத்தீங்களா 40 ப்ரோ? உங்களுக்கு எது என்ன ப்ரோ bro? லைஃப்ல இம்பார்ட்டன்ட்? கேர்ள்ஸ் ப்ரோ. அதான் எந்த மாதிரி கேர்ள்ஸ்? இல்ல கேர்ள்ஸ் ப்ரோ, எது சொன்னாலும் girls. அந்த மாதிரி போல சுந்தர். இல்ல ப்ரோ, மாஸ்டர் ப்ரோ சைலண்டா சுந்தர்கிறான் வச்சு செஞ்சிருவா அப்புறங்கள. அதுக்குதான் அலெக்ஸ் ஆக்செப்ட் பண்றது இல்லடா திட்டி ஆக்செப்ட் பண்ணா. 40 இயர்ஸ் கான்செப்ட் ப்ரோ ப்ரோ முதல்ல 40 இயர்ஸ் கான்செப்ட நிறுத்துங்க முதல்ல. சுந்தர் ப்ரோக்கு 45 ஆகுது, அவரே சைலண்ட் ஆகுறாரு ப்ரோ. அதான் போட்டோ எல்லாம் பாத்துட்டு அப்புறம் எப்ப 40 வயசுல புழுகாம போய் சொல்றேன். இல்ல அது நான் சொல்லுவேன், உனக்கு 45, நீ அங்கிள். இப்போ எல்லாரும் சுந்தர் அங்கிள்னு கூப்பிடுங்க, அவரே ஸ்பேஸ் விட்டு போயிடுவாரு. இப்போ உனக்கு கூட தான் 2 குழந்தை இருக்கு, நான் தான் சொன்னடா. சொல்லு தைரியமா சொல்லு. பப்ளிசிட்டி பண்ணிட்டு அப்புறம் வேணாம். சரி மாஸ்டர் ப்ரோ நீங்க நடத்துங்க கிளாஸ். வேணா ப்ரோ முடியல ப்ரோ, தூக்கம் வந்து ப்ரோ. அப்ப கிளம்பு. கிக் அவுட் பண்ணியா சுந்தர? கிக் அவுட் பண்ணியா ஃபர்ஸ்ட்? என்னடா ஏதோ ஃபன்னா பேச விட மாட்டேங்கிறீங்க, அவ்வளவுதானடா. அலெக்ஸ் ப்ரோ இருக்கியா? அலெக்ஸ் வந்து புதகோயில மாட்டி நம்ப இருக்குது, கர்ரு கர்ரு சவுண்ட் மைக்ல இருந்து கேக்குதா? ஏன் மைக் இல்ல? அலெக்ஸ் இது இல்ல தளபதி அலெக்ஸ் தளபதி கேக்குதா? ஏன் மைக் இல்ல? தளபதி கேக்குது உயிரோட இருந்தா மெசேஜ் போடு அதையா? அலெக்ஸ். மியூட் பண்ணிட்டேன் ஒரு சொல்லுங்க. என்னாச்சு நடுவுல ஐயோ பேசுறீங்க? இன்னைக்கு சுந்தர் ப்ரோ 40 வயசு. தெரியுமா,
இல்ல சுந்தர் ப்ரோ ஒண்ணு பண்ணாரு என்ன தெரியுமா? வீரதுரை சுரா வந்து இனிதான் பாத்துட்டு வந்து ஸ்டேட்டஸ்ல ஃபயர் விட்டுங்கிறாரு தலைவரு. தெரியும் பார்த்தேன். இல்ல அவன் நம்பர் என்கிட்ட இல்ல நான் அவன் நேத்தே பாத்துட்டேன், இல்ல ரிவ்யூ இன்னைக்கு தான் இல்ல போட்டேன். அவன் நம்பர் என்கிட்ட இருக்குது. எல்லாம் சொல்லியிருந்தான் இருந்தது. அது வேற இல்லாம நேத்தே படம் விவேக் பார்த்துட்டேன், அதான் ரிவ்யூ இல்ல தான் இன்னைக்கு இல்ல போட்டேன். நேத்து நைட்டு பேக் டு பேக் படம்டா, 2 படம். விவேக் தலைவனுக்கு வந்து அதுக்கப்புறம் 45 வயசு. இல்ல தலைவனுக்கு வந்து 45 வயசு ஆகுதா, அதனால வயசான காலத்துல பொறுமையா தேட்டருக்கு போய் பாத்துருக்காரு. இனிமே நீ அடுத்த வாட்டி அலெக்ஸ் சுந்தர கையோட கூட்டிட்டு போ. யாருக்கு சுந்தர் 45 சுந்தருக்கா? சுந்தருக்கு ஆமா அடுத்த வாட்டி எனக்கு போகும்போது 45 கீர்த்தனை ஆமா நான் தான் சொன்னேன். கீர்த்தனை ஏதோ ட்ரை பண்றான் புதுசா. கீர்த்தன் தான் சொன்னது, ஏன் கவலைப்படுற? இரு அடுத்த வாட்டி அலெக்ஸ் அவர் இல்ல சொல்லிட்டு முடி. இல்ல 45 எல்லாம் இல்லப்பா, எனக்கு ஒரு 50 பிளஸ் அப்படி அப்ப போட்டுக்கோ. தாத்தா தான், எதுக்கு கம்மியா சொல்லுங்கிறேன்? தாத்தா தான்ப்பா, எல்லாம் தாத்தான்னு கூப்பிடுங்கப்பா அலெக்ஸ் சுந்தருக்கு அப்புறம். அப்போ 50 பிளஸ்ல இருக்கிற எல்லாருமே தாத்தா ஆமா அப்படித்தானே? நான் கூப்பிடுவேன்பா, தைரியமா கூப்பிடுவேன்பா அலெக்ஸ். அடுத்த வாட்டி அலெக்ஸ் நோட் பண்ணிக்கோ. தியேட்டருக்கு போகும்போது நம்ம சுந்தர கூட்டின்னு போ, கையோட கூட்டின்னு போ, கை பிடிச்சி கூட்டின்னு போ, இல்லைன்னா எங்கன்னா வைகி வீந்துருவாரு. எனக்கு வேற ஒண்ணு வரும், வேணாம்டா சொல்லிடுவேன். சொல்லி பாரு. அலெக்ஸ் இவனுக்கு ஆபாசமா பேச வைக்கிறானுங்க. அலெக்ஸ் உன் ஸ்பேஸ் ஃபன்னா பேசலாம்னா இவனுக்கு ஆபாசத்தை உருவாக்குறானுங்க, கண்டென்ட் வாங்கினுக்கிறானுங்க பாத்துக்க. யார் ஸ்பேஸ் நினைச்சுக்கிற? அலெக்ஸே பச்சை பச்சையா பேசுவான் யார் ஸ்பேஸ்ல. திரும்பவும் சொல்றான். இல்ல இங்க எவ்வளவோ போகுது, எவ்வளவோ மாறுது, எல்லாமே மாறிச்சு. லியோக்கு முன்னாடி பேசினா கூட பரவாயில்ல, லியோக்கு அப்புறம் எதுவுமே மேல ஒரு துளி கேஸ் கூட கிடையாது. கேஸ்னா என்னது? எதுவுமே சண்டை போட்டது கிடையாது. அதுக்கு முன்னாடி போட்டிருக்கேன்னா அதெல்லாம் ஓகே, எல்லாமே பேசினதுதான் எல்லாமே. அதனால கம்முன்னு இருக்கடா. 2 வருஷம் மேல அது இன்னும் திருந்தாம அதான் சுத்தி நீறீங்க. இந்த சுந்தர 4 பெண்ணா இல்ல நாலாம் உனக்கு திட்டினத்துக்கு ராத்திரி உனக்கு தூக்கம் வராது. அதுவும் நம்பர்லாம் இருக்குது, போன் பண்ணி திட்டம் கொச்ச கொச்சையா. கம்முன்னு இருந்துரு, திட்ட மாட்டேன்னு நினைக்காது. சரி விடுமாமே. அரசியல் வந்துட்டா ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல. வேணா வேற ஐடி ஃபேக் ஐடி ஏதாவது கிரியேட் பண்ணி நான் வந்து மான்ஸ்டர் ப்ரோ வந்து இதை அட்வைஸ் பண்ணியிருந்தாரு, அது கேட்டு இருந்தேன். அந்த கீர்த்தன் தான் வந்து அப்படியே மாத்தி விட்டான் டாபிக். வந்து இல்ல கேங்ஸ்டர்னா டிசிப்ளின் வேணும், டிவிக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி வேணும். வந்துட்டேதான் என்ன பண்றீங்க பிளடி ராஸ்கல்ஸ். அதான் நைட் ஆக்ஷன் போட்டிருக்கல, நைட் ஆக்ஷன்ல ராத்திரி நேரத்துல உனக்கு நல்ல இது மாட்டுது. காலங்காத்தால சண்டை வந்தாலும் நீ பஜனை பண்ணு உட்காந்துன்னு, கோவிந்தா கோவிந்தா வெங்கட்ரமணா கோவிந்தான்னு. டேய் இவன மாதிரி புத்தி இவன மாதிரி புத்தி இருக்கிறவன் தான் ராத்திரி நேரத்துல நிறைய தப்பு நடக்குது. போலீஸ் ஸ்டேஷன்ல புடிச்சு கொடுக்கணும் இந்த மூதேவிய. இவன் நம்பரை ட்ராக் இவன் நம்பரை ட்ராக் பண்ணி அட்ரஸ் கண்டுபிடிச்சு போட்டு எதுக்கு அட்ரஸ் விசாரிக்கவே கூடாது, டைரக்டா போக்சோல தான் உள்ள போடணும். அட பாவீங்களா டேய் போக்சோ எல்லாரும் ஒரு முடிவோட தான் இருக்கானுங்க போல. ரைட்டரா அது இல்ல, அது பேரு ஏதோ பேஜ் வரும் பாத்தீங்களா, அது படத்தோட எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் எல்லாம் கொடுப்பானே அவன் பேஜ் பேர் என்னது, சினி இன்சைடர். அவனுக்கு கீழே போய் இவன் கமெண்ட் அடிக்கிறத பார்த்தா என்ன சொல்லு, என்ன அடியாலா என்ன இல்ல உனக்கு சொந்தக்காரனா என்ன? அவன் எவனே தெரியாது எனக்கு. ஒருத்தன் கேள்விப்பட்டேன், ஒருத்தன் அவன் தான் அட்மின்ட்டு கேள்விப்பட்டேன். அவனுக்கு போய் டைரக்டா மெசேஜ் பண்ண, நீ தான் அட்மின் கேட்டேன், அவன் வாயே திறக்கல. அப்ப நீ தானே இருப்ப அட்மின்ட்டு சைலண்டா வந்துட்டேன். அவன் பேரும் சொல்ல விரும்பல. அது எப்படா ஒருத்தன் வாய் திறக்கலன்னா அவன் தான் அட்மின் முடிவு பண்ணிருவியா? சினி இன்சைடர் அட்மின்யான்னு கேட்டா நான் இல்லன்னா அதுக்கு முடிவு பண்ணிருவியா? பாத்திருந்தேன், அதுக்கு அட்மின் என் பேர்லாம் போட்டிருந்தானுங்கயா, என்ன டேக் கூட பண்ணல, என் பேர் மென்ஷன் பண்ணி விட்டுக்கிறான். எவனாதான் இருப்பான் போல அட்மின் அப்படின்ட்டு. டேய் எனக்கு அந்த பேஜ் சம்மந்தமே இல்ல, எனக்கு அப்டேட் கூட தெரியாது அப்படின்னு. நீ ஒரு டம்மினா அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆமா நம்ம டம்மினா அவனுக்கு தெரியல பாவம், என்ன பண்ணுது. சுந்தர் ப்ரோ மாதிரி ஒரு நல்ல ட்ராக்கரா இருந்தானா பைச்சிட்டு இருப்போம். டேய் ஒரு பயங்கரமான பாட்டு விட்டுருக்கான்டா, அத போட்டு அடிங்கடா. ஏன்டா என்னமோ நம்மளே அடிச்சுக்கிறீங்க, ஏன்டா இல்ல ப்ரோ பாட்டு கேக்குற அளவுக்கு இல்ல ப்ரோ. அது பாட்டே இல்லடா முதல்ல.
கத்திட்டு God இருக்கானுங்க. bless. God bless you, bro. God bless Marcel, you. bro. God bless you. Oh God, beautiful. Oh God, beautiful. இல்ல அந்த மாதிரி இந்த ஸ்பேஸ்ல God வரதுக்கு bless முன்னாடி you, bro. ஏஆர் ரகுமான் சார் பாட்டு கேட்டிருந்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ, உண்மையிலேயே சொல்லணும். ஆனா இன்னைக்கு வந்த பாட்டு என்ன பாட்டு கேட்கறதுக்கு நல்லா இல்ல ப்ரோ. இன்னைக்கு என்ன பாட்டு வந்துச்சு? எனக்கு அனிருத் தெரியாது. ஏதோ ஜிவி பிரகாஷ். ஏதோ ஒப்பாரி வச்சிருந்தானுங்கடா, பாட்டு மாதிரி இல்ல, ஒப்பாரி வச்ச மாதிரி இருந்தது. யாரு அது அடிக்கடிக்கு ஊதுக்குள்ள ஊதுறபடின்றது? ஏன்டா இது தளபதி யா தளபதி அஜயா ப்ரோ, நீ பண்றதுக்கு நாங்கயே வந்துட்டு வண்டியில போற மாதிரி இவனுங்க என்ன பூச்சி கத்தினுறானுங்க. ஊர்ல எது நடந்தாலும் இவன் தான் ஓஸ் தான் அடிக்கிறானுங்க வர வர. இதுக்குதான் சொல்றேன், இல்ல பேசாம கிளப் ஹவுஸ் ஏதாவது மாத்தி விட்டுங்கடா, ஏதாவது அரசியல் இது மாதிரி. கிளப் ஹவுஸ் எல்லாம் ஸ்மூத்தா இருக்கும். இன்னொன்னு கிளப் ஹவுஸ்ல எல்லாருக்குமே மாமே கோஸ்ட் இல்ல, அதுக்குதான் கிளப் சொல்றேன். ஹவுஸ்ல வேற எல்லாருக்குமே கோஸ்ட் ஊத்தலாம் தெரியுமா? இன்னொன்னு அதுல சரி இல்ல சரிப்பா, அதுக்குதான் ஒரு ஆப் நான் கண்டுபிடி. கிளம்புறேன். எல்லாருக்கும் மேல கோஸ்ட் கொடுக்க முடியாது. அலெக்ஸ் மூடு அங்கேயே அதே சுந்தர ஆப்ஷன் தான். பாத்து வீட்டுக்கு அமுச்சு விடுப்பா, நான் கிளம்புறேன். இல்ல ஸ்டேஷனுக்கு அனுப்ப போறேன். நீ எந்த நான் ஏன்டா நீ வீட்டுக்கு நீ போகணும்? நான் நீ ஆல்ரெடி எந்த வீட்டுல நீ தான் எந்த இருக்கேன். ஏரியா? உன் போலீஸ் இரு ஏஆர் அவரு ஸ்டேஷனுக்கு போகலாம். அவர் எந்த ஏரியான்னு இப்ப நான் சொல்றேன் இரு. மாமே மாமே நான் வந்து ஈஸியா இல்ல அவர் ஏரியா பேர் நான் இப்ப சொல்றேன் இரு, வெயிட் பண்ணு. யோ சுந்தர சொல்லிட்டா? சொல்லு சொல்லு சொல்லு. இப்ப இரு என்ன? எனக்கு எங்கயோ போட்டுருங்க வேளச்சேரி தானே, வாட்ஸ்அப்ல. வேளச்சேரி நினைக்கிறேன், வேளச்சேரி தான் ஊர். ஆமா தருமபுரி ஆமா இல்ல, அதேதான்யா, இல்ல மாமே சொந்த ஈஸியா ஊர் அதேதான்யா, சொந்த ஊர் வேளச்சேரிதான்யா. இல்ல சொந்த ஊர் தருமபுரி. இப்ப வேளச்சேரியில தான் இருப்பான். ஏண்டா இல்ல, மழை வந்தா மாட்டின் தவிர ஏரியா தானே அது. அப்படி இருந்தீங்கன்னா மாஸ்டர் என்னென்ன பண்றான் பாரு. மழை வந்தாலே அதான் இவன் வந்துட்டு போட்ல போறான், என்ன பேசுறான் பாத்தியா பேச்சு. ஆமா. என்ன பண்றதுப்பா, சென்னை வாசிகள்ல எப்படி வாழ்றானுங்கன்னே தெரியல. தவளை மாதிரி அது இல்ல இருக்கானுங்களா என்னன்னு தெரியல. அலெக்ஸ், நம்ம கிட்ட ஒரு ரீல் பாத்தியா, ஈசிஆர்ல இருக்கிறாராம் தலைவரு. ஆமா, அது ஈஸ்டர் சைடு தானே அது. இல்ல ஈசிஆர்ல இருக்கிற மாதிரி சொல்றேன், இன்னும் விட்டா போட் கிளப்ல இருக்கிறேன்னு சொல்லுவ போலியே. சரி விடு. என் வரலாறு தெரிஞ்சு என்ன பண்ண போற? கல்யாணம் பண்ணி வைக்கிறியா ஏதாவது? ஐயோ, நல்லவங்களுக்கு வேணா பண்ணலாம், போக்சோல போறவங்களுக்கு பண்ண தேவையில்ல. பாவனா இல்ல வாய பாவனா கல்லோடா. இந்த மாதிரிலாம் இல்ல கலாய்க்கலாம், இந்த மாதிரிலாம் கிடைக்கும். அதுதான் அந்த கீர்த்தன் பையன் தானே ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் கரெக்டா மாஸ்டர் ப்ரோ நாங்க எல்லாம் பேசிருந்தோம். அவன் அப்படியே கெடுத்து விட்டான். சரி இரு மாஸ்டர் ப்ரோ பேசிட்டு நான் அமைதியா இருக்கிறேன், பேசுங்க ப்ரோ மாஸ்டர் ப்ரோ. இல்ல அவரு என்னன்னா டிஎம்கே காரனுங்க பண்ண போக்சோ வேலையை சொல்லலான்னு வந்தா இங்க ஒரு பைத்தியம் போக்சோ தான் ஆமா இது ப்ரோ, பண்ணுது. அது இல்ல ரீசெண்டா கூட நான் எங்க ஒரு வீடியோ பாத்திருந்தேன், இந்த மாதிரி பச்சை பாஸ் காலேஜ் பசங்களோட நம்ம ட்ரெயின் நிறுத்திட்டு வெட்டுற மாதிரி வீடியோ தான். இல்ல பச்சை பாஸ் படிக்கிற இல்ல சார், பசங்க பச்சை இல்ல பாஸ் எல்லாம் டைம் பாஸ் சார், இது எப்ப பார்த்தாலும் நடக்கும். இல்ல சொல்றது ஸ்கூல் கேளுங்க, நான் இந்த ஸ்பேஸ்ல இருந்து படிக்கிற பசங்க இவங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் படிக்கிற வேலையை பாருங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். இந்த வெட்டுறது இதெல்லாம் வேஸ்ட். நீ 3 நாள் உட்காந்து நீ 3 நாள் ஸ்பேஸ் போட்டு 24 மணி நேரம் பேசினா கூட இதெல்லாம் எவனும் எடுத்துக்க மாட்டான். மறுநாள் இதெல்லாம் எவனும் எடுத்துக்க மாட்டான், இந்த காலத்துல வாங்கி அந்த காலத்துல விட்டு போயிடுவான். இதெல்லாம் லைஃப் எப்போ தெரியுமா எப்போ தெரியுமா அவங்களே 20 அப்புறம் தான் புரியும். ஒரு கேஸ் மாட்டிக்கிட்டு போலீஸ் கிட்ட அடி வாங்கும் போது எதுக்கு அடிக்கிறான்னு கூட தெரியாம அடி வாங்குவானுங்க தெரியுமா? அப்பதான் ரியலைஸ் பண்ணுவானுங்க. இல்ல எனக்கு தெரிஞ்சு நான் யாருக்கு சொல்றீங்க ப்ரோ? பச்சை பாஸ் காலேஜ் பசங்க அது நான் ரேண்டமா ஒரு காலேஜ்லடா, நீ எந்த காலேஜ்ல வம்புலுக்கிறதா சரி, நீ பிரச்சனை பண்ணணும்னு நினைச்சா அதுதான் இப்ப இருக்க கரண்ட் ட்ரெண்ட். படிக்கிற பசங்க இருந்தா ஸ்டடீஸ்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. இதெல்லாம் நானா பெரிய ஆளு அப்படின்னு சொல்லி சுத்ததெல்லாம் வேஸ்ட், அவ்வளவுதான் சொல்ல முடியும். கீர்த்தன் மாதிரி இருக்காதீங்க வாழ்க்கையில. சரி எக்ஸாம்பிள் என்னைய கூட வச்சுங்க, பிரச்சனை கிடையாது. என்ன மாதிரி சுந்தர் மாதிரிலாம் இருக்காதீங்க, எக்ஸாம்பிளா வச்சுங்க. ஆமா, என்ன மாதிரி இருக்காதீங்க, ஏன்னா என்ன மாதிரி நான் மட்டும் உலகத்துல இல்ல அவன் எதுதான் அட்வைஸ் பண்ணி கேள்வி போட்டிருக்கேன் இந்த மாதிரிதான். அதாவது ஒண்ணு இல்ல அவன் இவனுக்கு அட்வைஸ் பண்றான், இவன் அவனுக்கு அட்வைஸ் பண்றான், புரியுதா? வேற எதுவும் இல்ல. இப்ப கீழே இருக்கிறவங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், இவனுக்கு நம்மளுக்கு அட்வைஸ் பண்றான் ஒரு டவுட் இருக்கும். அப்படிலாம் கிடையாது. அதான் கீர்த்தன் சுந்தருக்கு அட்வைஸ் பண்றான், சுந்தரே தான் கீர்த்தனுக்கு அட்வைஸ் பண்றான். இல்ல அலெக்ஸ், உண்மையிலேயே அந்த வீடியோ பார்க்கும்போது என்னடா படிக்கிற பசங்க மாதிரி பச்சைனாலே எல்லாருக்கும் தெரியுது. ஒண்ணுதான் ரூட்டு தலைன்னு வந்துட்டு இந்த பஸ்ல ஃபுட்பால் அடிப்பானுங்க, அப்புறம் இந்த பொருளை போட்டு சுத்துறானு இந்த வடச்சென்னை படத்தை பார்த்துட்டு ஏதோ கத்தி தூக்கின்னு போய் ஸ்டேஷன்ல உட்காந்து இருக்குங்க. இதுல வேற ஏதான் மாஸ்டர் படத்துல உண்மையிலே மாஸ்டர் படத்துல வர மாதிரி தான் இருப்பானுங்க ஆளுங்க பாக்கிறதுக்கு.
அதான் நான் என் ஃப்ரெண்டே சரி பச்சை பஸ் காலேஜ் பக்கம் அலெக்ஸ் போனா பொழந்திருக்க என் ஃப்ரெண்டு மக்கள். வந்து நான்லாம் பச்சை அந்த பஸ்டா சைடே கிடையாதுடா ஃப்ரெண்டு கூட சொல்லு. சரி என் ஃப்ரெண்டு என் ஏரியா பசங்க பாதி பேர் பச்சை பாஸ் ஓகேவா. ஒரு ஜூஸ் ஒருத்தன் என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு பாஸ்போர்ட் வாங்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டான்னு இது எனக்கு தான் தெரியும் சரியா. அவன் வாங்கின கேஸ் வந்து காலேஜ் படிக்கும் போது இப்போ என்ன எனக்கு தெரிஞ்சு 7-8 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ அவனுக்கு பாஸ்போர்ட் எடுக்க முடியல அது தெரியுமா. இதான் ரியாலிட்டி. அந்த ரியாலிட்டி என்னன்னு அந்த ரியாலிட்டி இல்ல ப்ரோ கேஸ் இருந்தா பாஸ்போர்ட் தர மாட்டாங்க. அதான் சொல்றேன். அந்த ரியாலிட்டி வந்து உங்களுக்கு சொன்னா புரியாது. எப்பயே ஃபைல் ஆச்சுனே போச்சு. அந்த ரியாலிட்டி சொன்னா புரியாது. அது போக போக தான் புரியும். இல்ல என் ஃப்ரெண்டு ஒருத்தன் சம்மந்தமே இல்லாம ஒரு கேஸுக்கு வந்து மாட்டினான். போலீஸ் ஸ்டேஷன் அடியெல்லாம் பார்த்தோம்னா நம்ம கண்ணுல தண்ணி வருது அதை பார்க்கும்போதே. அதனால சொல்ல வரேன் இதெல்லாம் எதுவும் பண்ணாதீங்கடான்றது. ஏன்னா 2015லயே நீயும் கூட்டா இருந்தியா? இல்ல இதான் சொல்லுவ. இன்னும் அடிஷனலா 2 பாயிண்ட் எதுனா போட்டு விடியா சுந்தரு. இல்லடா உனக்கே தண்ணி வருது அப்படின்ற ஒருவேளை நீ எதை பண்ணிருப்பியோ பாஸ்ட்லன்ற. கூட்டின்னு வரதுக்கு போகும்போது பாத்துருந்தேன் அதனால சொல்றேன். கடைசியா தட்டுன்னு தட்டுனானுங்க. அதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. அதனால படிக்கிற பசங்க படிக்கிறதுக்காக கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. தேவையில்லாத விஷயம் எல்லாம் பண்ணாதீங்க. லைஃப் ரொம்ப பெருசு. ஆமா இப்போ கீர்த்தன் வந்து பூமர் அட்வைஸ் பண்றான்னு நினைக்காதீங்க. ஆமா அது அவன் வாழ்க்கையில நடந்தது. ஆமா சுந்தரே கலாய்காம இருக்கிறேன் சைலண்டா இருக்கிறேன். நீங்க 2 பேரும் எங்களை வச்சு சரிங்கடா டேய். பண்ணிட்டீங்கடா நீங்க நம்ம 2 பேரும். இல்ல ஏன்னா இதெல்லாம் ஒரு இது கம்னர் கேட்டுருப்பா. அலெக்ஸ் ஏதோ சொல்ல வரான் பாயிண்ட் வரல. இல்ல உன்னை பத்தி நான் எப்படி பேசுவேன்னு தெரியும். அதனால இங்க பேச முடியல. இருக்கட்டும் சரி நம்ம அப்புறம் பேசலாம். வேற ஏதாவது கதர்னது ஏதாவது பாத்தீங்களா? சரி நாளைக்கு சிகந்தர் படம் யாரெல்லாம் போறீங்க? அது ஒரு படம்னு முதல்ல சபைக்கு வந்து பேசுறதே தப்பு. அத முதல்ல இல்ல யாரா இல்ல முருகனோலன் எனக்கும் பிடிக்கும். ஆனா அந்த படத்தோட ட்ரைலரை பார்த்துட்டு நாங்க ஒரு ரியாக்ஷன் கொடுத்தோம். சூப்பரா தான் ட்ரைலர் எங்கேயோ வந்து அடிக்கடி ஒருத்தர் ஊதுகுழல் ஊதுற மாதிரி அப்படின்றான். அது ஒரு மாதிரி இருக்கு ப்ரோ. ஆடியோ எஃபெக்ட் போடுற மாதிரி இருக்கு ப்ரோ. எஸ்எஃப்எக்ஸ் சரி. என்ன மும்பை இன்னைக்கு மேட்ச் என்ன நிலவரம்? மும்பை இந்தியன்ஸ் அடி வாங்கினானுங்களா இல்லையா? கிரிக்கெட் பாக்குற அளவுக்கு டைம் இல்ல. உன்னை கேட்கவே இல்ல. கிரிக்கெட் பாக்குறவங்க பதில் சொல்லிட்டோம். மைக்ல இருக்கிறவங்க யாரும் கிரிக்கெட் பாக்குறது இல்லையா? நாங்கெல்லாம் வந்துட்டு நாங்கெல்லாம் வந்துட்டு அதான் ஏகே மாதிரி ரேசிங் பார்த்துன்னு இருக்கிறோம். அதான் அந்த ஆமா ஏகே மாதிரி உட்காந்து ரேஸ் இதெல்லாம் பார்த்துன்னு இருக்கிறோம். சொல்லு மாமே அதுல அது எப்படா தேர்டு வராங்கன்றாங்க. எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? அதுக்கெல்லாம் லேப் பாக்கணும்டா. நீ என்ன லேப் பாப்பன்னு எனக்கு தெரியாதா? என்னென்ன லேப் பாப்பன்னு எனக்கு தெரியும். இல்ல அந்த லேப் இல்ல உன்னை பத்தி எனக்கு தெரியும்டா. என்ன மேட்ச் எதுன்னு தெரியாம மாட்டிக்காத சுந்தரு. இல்ல நான் லேப்ல தான் பாப்பேன். எனக்கு நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். கோடிங் இது அப்புறம் என்ன சொல்றது மூவிஸ் எல்லாமே லேப் கோடிங்க. ஆமா என்ன நீ டெஸ்டிங் படிக்கும் போது நாங்க கோடரா இருக்க கூடாது. அவனா கோடிங் படிப்பா நம்மளுக்கு தெரியும் அலெக்ஸ். அமைதியாரு. இல்ல கோடிங்லாம் உயிர் போயிட்டு உயிர் வரும். இவனை பார்த்தா உயிர் போயிட்டு உயிர் வர மாதிரி இருக்குது. உயிர் எடுக்கிற மாதிரி இருக்குது. அதெல்லாம் மூளை இல்லாதவன் தான்டா கோடிங்க பத்த பயப்படுவான். அப்படி பார்த்தா இல்ல உனக்கு சொல்லி கொடுத்த சாரே பயந்துருப்பான். ஃபர்ஸ்ட் கோடிங் எல்லாருக்குமே போயிட்டாரு. போலடா இல்ல போயிடுச்சு. போ வச்ச நீங்க பேசுன பேச்சுக்கு மாஸ்டர் ஸ்பேஸ் விட்டு போயிட்டாரியா? நானும் கிளம்புறேன். யோ அலெக்ஸ் சுந்தர பார்த்து வீட்டுக்கு பேக் பண்ணி அனுப்பியா? நான் கிளம்புறேன். யார் இவனையா? முதல்ல நீ போயிட்டு வாயா. ஆனா இல்ல இன்னைக்கு இந்த சேகரன் வந்து அவர்தான் பேசுனா நினைக்கிறேன். ஏன்னா அவதான் அவங்க வந்துட்டு உசேன் போல்ட்டான் நம்ம குழந்தையா. என்னடா கம்பேர் இது? என்ன வார்த்தை இது? சேகர் யாரம்மாமே? நாய் சேகரா? சும்மா இருடா.
ஏய் யாருன்னு பொதுவா தெளிவா சேகர் சொல்றா, பாபுடா, மொத்தமா சேகர் சொன்னா சேகர்னு. சேகர் பாபு. ஓ அவரா? ஓகே 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 அவர்தான். இல்ல ஓகே ஓகே. அதான் அவரு இல்ல நீ இல்ல நாய் அவரு சேகர் இல்ல நாய் இல்ல சேகர் அவரு சொல்றியோன்னு நினைச்சேன். அது வடிவேலு இல்ல அவரு ரொம்ப இன்டெலெக்சுவலா தான் சொல்றேன். ஒரு கேள்வி கேட்டா கேள்விக்கு பதில் வராது. அதான் அதை விட ஒரு வேற ஏதாவது ஏய், வரும். அப்பா 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 ஊர்ல இருக்காருன்னா மீதி எல்லாரும் குழந்தை தான்டா அவருக்கு. அப்போ அவங்க அப்படிதான்டா பாப்பாங்க. ம். சரி எல்லாரும் போறானுங்க. வேற ஏதாவது கண்டென்ட் வந்து டைட்டில் ஏதாவது ஒரு டாபிக் சொல்லி பேசினா நல்லா இருக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா. ஒருத்தர் போட்டிருக்காரு நீ ஸ்பேஸ் கிரிஞ்சி ப்ரோ அப்படின்னு. இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? இவன் தான் சுந்தர் ப்ரோ. டேய் நான் வேற ஒரு வைப்ல வந்தேன். ஸ்பீச் பத்தி என்ன பேசலாம்னு வந்தேன். அதுக்குள்ள அப்படியே மாத்தி ஸ்பீச்? விட்டானுங்க. நேத்து தான் வந்துட்டு எல்லாரும் ஸ்பீச்சும் பார்த்தேன். ஓ மூவி போயிட்டு வந்து அப்ப தளபதி அண்ணா ஸ்பீச்சே இடையில இன்டர்வல்ல பாத்துட்டு இருந்தேன். இன்டர்வல்லாம் பாத்துட்டு இருந்தேன். கண்டினியூஸா படம் வேற. அடுத்து அப்படியே உடனே ஷோ வேற. அதனால நிர்மல் குமாரோட ஸ்பீச் நான் ஃபர்ஸ்ட் டைம் கேக்குறேன். ஆக்சுவலி அவரு பேசியிருக்காரு இதுக்கு முன்னாடி. பட் நேத்து நான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்டேன். பயங்கரமான தெளிவா ரொம்ப யதார்த்தமா பேசியிருந்தாப்புல நிறைய விஷயம். ஆனா ஒரு டவுட் இல்ல இல்ல நிர்மல் குமாரே நம்ம சைடுல ஒரு சில பேர் பார்த்தேன். அதான் கட்சி இந்த மாதிரி இதான் மாறி இதெல்லாம் இது பண்ணி வராரு. அதான் நீங்க வந்துட்டு உஷாரா இருங்க. அதான் ஆதவர்ஜுனும் நம்பாதன்னு ஒரு சில இவனை மட்டும் தான் பார்த்திருந்தேன் அவனுக்கு சைட்லயே. முதல்ல இப்ப வேற கட்சியில இருந்து இங்க வரானுங்க, அதுக்காக வந்துட்டு டவுட் போட்டுனா இருக்க முடியும். புரியுதா? நம்ம கிட்ட விசுவாசமா இருக்காங்களா, கரெக்டா இருக்காங்களா, அதை மட்டும் தான் பார்க்கணும். இப்ப தளபதியே நம்புறாருன்னா அதான் நம்மளும் நம்பிதான் ஆகணும். நம்ம விஜய் நம்புறோம், அதான் விஜய் அவர் நம்புறாரு, அவள் தான் மேட்ரு. அதான் அதை தாண்டி வந்துட்டு அதான் அண்ணின் மாதிரி உனக்கு யோசிப்பானுங்க. ஏதோ இது நடந்தா எப்படி இருக்கும், அது நடந்தா எப்படி இருக்கும், இது சொல்லணும் பேருதான் மாடியில இருந்து எட்டி பார்க்கும்போது கீழே வந்தா எப்படி இருக்கும்ன்ற மாதிரி தான் இவனுக்கு யோசிப்பானுங்க உண்மையிலே. அதான் ஸ்டெடியா நிக்கணும்னு யோசிக்க மாட்டானுங்க. ஓ விஜயனா பார்ட்டி நடத்துறாரு. விஜயனாக்காக நம்ம இது பண்றோம், பயணம் பண்றோம். ஓட்டு போறது விஜயனாக போட போறோம். கூட யார் இருக்காங்க என்ன அது நம்மளுக்கு என்ன? அவர் என்ன சொல்றாரோ, ஒருவேளை நம்ம ஊரு எம்எல்ஏவா இருக்காரு எதுவும் பண்ணல அப்படின்னா ஒரு கேள்வி கேட்கறது நியாயம் இருக்கு. முன்னாடியே கேள்வி கேட்கறது இன்செக்யூரிட்டி அட் இட் பீக் தான். ஊபி மாதிரி தான். we are not ஊபிஸ். அவ்வளவுதான். முதல்ல நீயே ஒரு ஊபி தானே? யாருக்கு ஓட்டு போட்ட 2021ல? நான் ஊபி கேட்ட கேள்வி என்ன, யாருக்கு ஓட்டு போட்டேன்னு கேட்ட 2021ல? அது எப்படிடா சொல்ற உரிமை? நான் எப்படி போட்டல? என்ன போட்ட அன்னைக்கு அவ சொல்றா ரிசல்ட்டே வந்துருச்சு. சொல்லு. இல்ல அப்ப இருந்து இப்போ வரையும் எடிஎம்கே தான் அப்போ சப்போர்ட். அப்ப இருந்து இப்போ வரைக்கும், ஐ மீன் இப்போ வரைக்கும் தான் அண்ணன் ஆரம்பிக்கிற வரைக்கும், கட்சி ஆரம்பிக்கிற வரைக்கும். நம்ப முடியாது. மான்ஸ்டர் அக்செப்ட் ஆனாலும் கீழே போகுது. நீ இவனை நம்பலன்னா அணிய நம்புடா. இடையடா இது பண்ற. ஆனா இது வரைக்கும் இல்ல மாநாடுக்கு ஈக்குவலா ஒரு